நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 30 வசனங்கள். தானியேல் 3 9 முதல் 30 வசனங்கள். தியான வசனம் 3ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பகுதி நாம் சிறு வயதிலிருந்தே கதையாக படித்த ஒரு காரியம். தானியேலுடைய நண்பர்கள் தீச்சுளையிலே போடப்படுகிற அந்த செய்தியை நாம் சிறு வயதிலிருந்தே அறிந்திருக்கிறோம். இந்த 2 வசனங்களின் அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்றால் 2 வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். விடுவிப்பார், விடுவிக்காமற் போனாலும். விடுவிப்பார், விடுவிக்காமற் போனாலும். இந்த வார்த்தைகளை சொல்லிய வீர புருஷர்கள் யார்? யூதாவின் ராஜா யோயாக்கீமை நேபுகாத்நேச்சார் போரிலே வெற்றி பெற்று பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு வந்த இளைஞர்கள்தான் இவர்கள். இவர்கள் ராஜ குலத்தினர், துறை மக்கள், மாசுமறு இல்லாதவர்கள், அழகானவர்கள், அடக்க ஒடுக்கமானவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர், திறமைசாலிகள். இதைத்தான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தானியேல் 1:3 இதை சொல்லுகிறது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும், அழகானவர்களும், சகல ஞானத்திலும் தேறினவர்களும், அறிவில் சிறந்தவர்களும், கல்வியில் நிபுணரும், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் என்பதாக அங்கே நாம் பார்க்கிறோம். அரசனுடைய உணவையும் அரசன் பானம் பண்ணுகிற பானத்தையும் தீட்டென்று தள்ளி பருப்பையும் காய்கறிகளையும் புசித்து சகல அறிஞரிலும் 10 மடங்கு ஞானத்திலும் புத்தியிலும் சமர்த்தராக விளங்கிய வீரர்கள் இவர்கள்தான். அருமையானவர்களே, இவர்கள் யாரை பலனாக கொண்டவர்களாக இருந்தார்கள்? பரலோகத்தின் தேவனையே தங்களுடைய பலனாக கொண்டவர்கள். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலமென்ற நம்பிக்கையில் வளர்ந்தவர்கள். உடம்பு அடிமையாக்கப்பட்டிருந்தாலும் உள்ளத்தை அடிமைத்தனத்திற்கு விற்க முடியாத மாவீரர்களாக நிற்கிறார்கள். ரோமாபுரி சிறையில் இருந்தார் பரிசுத்த பவுல். பத்மு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் பரிசுத்த யோவான். இவர்களது உள்ளத்தை அடைக்கவோ உடைக்கவோ முடிந்ததா? சிறைப்படுத்தினவர்களுக்கு அது ஒரு சவாலாகவே இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அதைத்தான் பார்க்கிறோம். விடுவிப்பார், விடுவிக்காமற் போனாலும் என்று சவால் விடுத்தவர்கள் எக்கை போன்று அவர்களுடைய இருதயம் மிகவும் தைரியமாய் திடனாய் இருந்ததை நாம் பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான பிள்ளைகள் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். நேபுகாத்நேச்சாருக்கும் இந்த தேவதாசர்களுக்கும் என்ன பிரச்சனை நேரிட்டது என்று சொல்லி நாம் அறிவோம். நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனத்தினுடைய பொருள் யாராலும் அவனுக்கு சொல்ல முடியவில்லை. அந்த சொப்பனத்தின் பொருளை விடுவிக்க கூடவும் இல்லை. ஆனால் பரலோகத்தின் தேவனுடைய இரக்கத்தால் ராஜாவுக்கு இந்த மறைபொருளானது வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அது நிமித்தமாக அவன் என்ன சொல்லுகிறார்? நேபுகாத்நேச்சார் தானியேல் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், 2ஆம் அதிகாரம் 47வது வசனம், தானியேலின் தேவனே தேவர்களுக்கு தேவன், ராஜாக்களுக்கு ஆண்டவர் என்பதாக அவன் சொல்லுகிறான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் என்பதாக அவன் நல்லறிக்கை சாட்சி பகர்கிறதை பார்க்கிறோம்.
இது நிமித்தமாக தானியேல் உயர்த்தப்படுகிறான். தானியேலின் நண்பர்கள் பாபிலோனின் காரியங்களை விசாரிக்கும் அதிபதிகளாக ஆக்கப்படுகிறார்கள். ஆட்சியானது தூய்மையாய் நேர்மையாய் நடைபெற்றது. இதை சகிக்காத தீயவர்கள் நேபுகாத்நேச்சாரின் பொற்சிலை ஒன்றை அவனையே உருவாக்கச் சொன்னார்கள். அவனுடைய சிலையை அவனே செய்வது அழிவுக்குத்தானே. பொற்கன்றை உண்டாக்கி மக்களை மாய்த்தவன் மன்னனையும் தூய ஆட்சியை வீழ்த்திட சத்துருவாகிய சாத்தான் சதி செய்தான். சிலையை வணங்குங்கள் என்றான் மன்னன். யாவரும் வணங்கினர். ஆனால் இந்த மாவீரர்கள் மூவரும் மறுத்ததை நாம் பார்க்கின்றோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாப்பு செய்தால் ஒழிய தூக்கம் வராத, யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் தூக்கம் கலைந்து போகிற, ஆகாமியத்தின் அப்பம் புசித்து கொடுமையின் ரசம் குடிக்கிற ஒரு நயவஞ்சக கும்பல் அன்று இருந்தது, இன்றும் இருக்கிறது, இன்னமும் இருக்கும். இந்த கோழை கூட்டம் நீர் ஏற்படுத்தின என்பதாக அங்கே சொல்லுகிறார்கள். நீர் ஏற்படுத்தின, கடவுள் ஏற்படுத்தினார் என்பதை மறந்து நீர் ஏற்படுத்தின யூதர்கள் உமது பொற்சிலையை பணியவில்லை என்று நேபுகாத்நேச்சாரின் நெஞ்சில் நஞ்சை பாய்ச்சினார்கள் இந்த வஞ்சக கூட்டத்தார். இந்த வஞ்சகர் வைத்த நஞ்சு விரைவாக நேபுகாத்நேச்சாரின் மனதிலே வேலை செய்ய ஆரம்பித்தது. மறுபடியும் சிலையை பணிய ஆயத்தமாயிருந்தால் நல்லது, இல்லையேல் எரிகிற அக்கினி சூளையில் எரியப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என அகம்பாவமாக பேசினான் அரசன். நண்பர்கள் மூவரும் இதை கேட்டு ஆவியில் அனல் கொண்டவர்களானார்கள். சங்கீதம் 48:14 சங்கீதக்காரன் சொல்லுகிற அதே மன உறுதி இவர்களுக்கு வந்தது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தான் நம்மை நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு அவர்கள் என்ன செய்தார்கள்? எதையும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற அப்போஸ்தலனாகிய பவுலின் கூற்றுக்கு இணங்க தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்ற சவாலை இந்த 3 தேவ பிள்ளைகளும் ஏற்றுக்கொண்டார்கள். தேவன் விடுவிப்பார். இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? ஜலப்பிரளயத்திலிருந்து நோவாவை விடுவித்தவர், சோதோம் குமாராவின் அக்கினியிலிருந்து லோத்தை விடுவித்தவர், லாபானிடமிருந்து யாக்கோபையும் ஈசாக்கை பலியிடுவதிலிருந்தும் யோசேப்பை பாழும் கிணற்றினின்றும் சிறையினின்றும் இஸ்ரவேலை பார்வோனிடத்தினின்றும் பெலிஸ்தியரிடத்திலிருந்தும் சவுலிடமிருந்து தாவீதையும் யேசபேலிடமிருந்து எலியாவையும் ஜனகரியிடமிருந்து எசேக்கியாவையும் விடுவித்த சேனைகளின் கர்த்தரிடமுள்ள நம்பிக்கையை தவிர வேறு அல்ல. அதனால் தான் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அங்கு மார்ட்டின் லூத்தர் போப்பினுடன் சொன்ன வார்த்தை இதுதான். ஹியர் ஐ ஸ்டாண்ட் என்று சொன்னார். நான் இங்கே உமக்கு முன்பாக நிற்கிறேன். ஆண்டவருடைய சத்தியத்தை நாடு கடத்தவோ தூக்கிலிடவோ அதிகாரம் உடைய கையில் கிடைக்கவில்லை. என்னை நீர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதாக அவன் தைரியமாய் சொன்னார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, பொற்சிலையை பணிந்து கொள்ளப் போவதும் இல்லை என்பது உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று நேபுகாத்நேச்சாரின் நெஞ்சம் குழம்பும்படி முளைக்கினார்கள். அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன் என்பது தேவ பிள்ளைகளுடைய சாட்சியாக அல்லவா இருக்கிறது. ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமானின் கூடாரங்களில் உள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இதுதான். அன்பானவர்களே, நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டாலும், சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டாலும், கட்டுவதற்கு பலசாலிகள் கட்டளை பெற்றாலும், கட்டுண்டு அக்கினி சூளையின் நடுவில் விழுந்தாலும் விடுவிப்பார் என்பதல்ல, விடுவிக்காமற் போனாலும் என்று வீர முழக்கமிடுவதே உயரிய உன்னதமான ஒரு விசுவாசம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? கல்லறியின் மத்தியில் புனித ஸ்தேவான் போல, கொதிக்கின்ற எண்ணெயின் சட்டிக்குள்ளாக அத்தீச்சர் போலிக்கார் போல, சுகஜீவிகளின் நிந்தனை, வறுமையின் பிடி, மரணத்தின் பிடி, இவற்றின் மத்தியிலும் ஊழியத்தின் பாரமும் பயமும் கொண்டதால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற துயரத்தின் மத்தியிலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை உறுதியாய் பிடிக்கின்ற பிடியே விடுவிக்காமற் போனாலும் என்ற ஒரு விசுவாசம். இப்படிப்பட்ட நிலை உங்களிலே என்னிலே காணப்படுகின்ற பொழுது 4ஆம் ஆள்
நம்மோடு கூட உலாவும்படியாக அங்கே வருவார். நேபுகாத்நேச்சாரின் சாட்சியை பாருங்கள். 26வது வசனத்திலே உன்னதமான தேவனுடைய தாசர்கள் என்கிறார். வேறொரு தேவனை சேவித்து பணியாதவர்கள் என்பதாக 28வது வசனத்திலே கூறுகிறார். 29வது வசனத்திலே இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட சாட்சி பகர நீங்களும் நானும் கருவியாக நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். பேராயர் V.S. அசரியா அவர்களுடைய சகோதரர் கனம் அம்ப்ரோஸ் ஐயர் அவர்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் 2 பேர் இறந்து விட்டார்கள். அந்த 2வது குழந்தை சாகிற வேளையில் அவள் இறந்தது ஒரு சனிக்கிழமை இரவு. காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கின்படி கனம் ஐயர் அவர்கள் காலை மதிய ஜபங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். கடமை வீரன், கர்ம வீரன் கண்மணியை, அதாவது தன்னுடைய மரித்து போன குழந்தையை கட்டிலில் கிடத்திவிட்டு காலை ஜபத்தில் தேவனுடைய செய்தியை கொடுத்தார்கள். இடைவேளையில் தன்னுடைய பிள்ளையை அவர்கள் அடக்கம் செய்துவிட்டு, உமது நிமித்தம் எல்லோரும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்பதாக மத்தியான ஜபத்திலே ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்தார்கள். அம்ப்ரோஸ் ஐயர் அவர்களே, அன்று நீர் பிரசங்க பீடத்திலா நின்றீர்? அது 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சாத்தானின் சூளை அல்லவா? அன்று அந்த செய்தியை கேட்ட மெஞ்ஞானபுரம் மக்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? அங்கே அம்ப்ரோஸ் ஐயர் அவர்களுக்கு கூட 4வது ஆளும் அங்கே உலாவிக் கொண்டிருப்பதை கண்டிருப்பார்கள் அல்லவா? விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் இந்த உன்னத அனுபவத்தின் சாட்சிகளாக நீங்களும் நான் நம்மை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போமா?